பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 2 அதிகாரம் 21 இவ்வாறாக கூறுகின்றது: மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். பரிசுத்த வேதாகமம் கூறுகின்ற சத்தியத்தின்படி கிறிஸ்தவத்தை புரிந்து கொண்டு வாழ்கின்ற கிறிஸ்தவர்களை இன்று காண்பது அரிதாகிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ நம்பிக்கை என்பதும் கிறிஸ்தவ பக்தி என்பதும் கர்த்தரிடத்திலிருந்து சில நன்மைகள் பெறுவது தொடர்பானதாகவே பார்க்கப்படுகிறது. ஏதாவது ஒரு விதத்தில் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமே பலருடைய பக்தி ஆர்வமாக உள்ளது. ஜபம், வழிபாடு, ஜபக்கூடுகை, காணிக்கை, விசுவாசம் என எந்த ஒன்றும் ஒரு தேவ நன்மையை பெறுவதற்கான வழிகளாகவே சிந்திக்கப்படுகின்றன. பரிசுத்தம், அர்ப்பணிப்பு, நற்குணங்கள், சுத்த மனசாட்சி, சாட்சியாக வாழ்தல் என்பது தொடர்பான விஷயங்கள் தாமரை இலை மேல் தண்ணீர் போலவே பலருடைய இருதயங்களோடு எந்த பிணைப்பும் இன்றி இருக்கிறது. கடவுளிடமிருந்து ஒரு நன்மை பெற எப்படி ஜெபிக்கலாம், எப்படி விசுவாசிக்கலாம், எப்படி கொடுக்கலாம், எந்த ஜெபக்கூட்டம் போகலாம், எந்த தேவ ஊழியரை பார்க்கலாம் என்ற விதமாகவே பலர் யோசிக்கின்றனர். மனம் திரும்பி வாழ வேண்டும், தேவ உறவோடு வாழ வேண்டும், நற்சுபாவங்களோடு வாழ வேண்டும் என்பது போன்ற சத்தியம் சார்ந்த சிந்தை பலரிடம் இல்லவே இல்லை. கிறிஸ்தவ விசுவாசிகளாக தங்களை எண்ணுகின்ற பலருக்கு பரிசுத்தமான வாழ்க்கை என்பது பேசும் பொருளாகவும் கேட்கும் பொருளாகவும் மட்டுமே உள்ளது. அது வாழ்விற்கு தேவையான பொருளாக பார்க்கப்படவில்லை. தேவனுடைய வழிகளை அறிதல் என்பதும் தேவ சத்தியத்தை புரிதல் என்பதும் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வது என்பதும் பலருக்கு தேவையற்ற மத போதனைகளாகவே உள்ளது. தேவனுடைய திட்டங்களை அறியவோ தேவ வார்த்தைகளின் மேன்மையை உணரவோ அநேகருக்கு சற்றும் வாஞ்சை இல்லை. வல்லமை, அற்புதம், அபிஷேகம், பரவசம், தீர்க்க தரிசனம், வாக்குத்தத்தம், இரகசியங்கள் அறிதல் என்பது போன்ற விஷயங்களை நோக்கி விசுவாசிகள் அதிக ஆவலோடு செல்கின்றனர். ஆனால் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்ள வேதம் கூறும் பரிசுத்த தகுதிகள் என்ன என்பதை அறிந்து நாடும் நுண்ணுணர்வே இல்லாமல் போய்விட்டது. இரட்சிப்பு, பரிசுத்தம், நித்திய வாழ்வு ஆகியவற்றிற்காக இயேசுவை ஜனங்கள் தேடவில்லை. அற்புதம், அதிசயம், வல்லமை ஆகியவையே தேடப்படுகின்றன. தேவன் விரும்புகிறவைகளை நீ முதலாவது தேடு. நீ விரும்புவது நீ தேடாமலே உன்னை தேடி வரும். ஆமேன்.